ஹலோ ஃபேமிலிஸ், இது என்ன மினி விலாக்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையோட மினி விலாக் தான். அதாவது நைட் டின்னர் ப்ரிப்ரேஷனோட மினி விலாக் தான் பார்க்குறீங்க. பூரி அம்மா பிணைஞ்சு தாங்க, நாங்கள் நான் அக்கா உருண்டை பண்ணி அதுக்கப்புறம் பூரி ஷேஃப்க்கு உருட்டியாச்சு. அதுக்கப்புறம் அம்மா குருமா தான் இது பண்ணுறாங்க. குருமாவுக்கு என்னென்ன போடுறாங்கன்னு சொல்லி நான் பக்கத்தால் நின்று கவனிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கி விட்டு, இது உருளைக்கிழங்கு குருமா, முன்னாடியே சொல்லிட்டேன். உருளைக்கிழங்கு குருமாவோட இதுதான் பூரியும் உருளைக்கிழங்கு குருமாவோட இதுதான். உப்பு எனக்கு நான் பிரியாணி இந்த மாதிரி சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புக்கெல்லாம் நான் கரெக்டாக உப்பு போட்டுருவேன். பிரியாணி அந்த மாதிரி இதுக்கெல்லாம், அதாவது இந்த பருப்பு குழம்பு குருமாக்கெல்லாம் அம்மா தான் கரெக்டாக போடுவாங்க. அதாவது அம்மா கிட்டேருந்து தான் நானே கற்றுக்கிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி அதாவது கேர்ள்ஸ் அம்மாக்கிட்ட இப்படி போய் நைட் நேரம் ஜாலியாக பேசிட்டு குக்கிங் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறம் பூரிக்கு இந்த வடைச்சட்டி வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எண்ணெயை 1/2 kg எண்ணெயை ஊற்றிட்டாங்க. அதாவது இந்த மாவுக்கு எண்ணெய் ரொம்ப இழுக்குன்னு அம்மா சொன்னாங்க. அந்த மாவுக்கு ரொம்ப எண்ணெய் ஏன் பூரிக்கு அப்படி இழுக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு சத்தியமாக தெரியல. அதுக்கப்புறம் அம்மா சர்க்கரையும் போட்டு பிணைஞ்சி பார்த்தாங்க பூரி இதுக்கு. அப்பவும் எண்ணெய் ரொம்ப இழுக்குது. அதுக்கப்புறம் கீழே பேப்பரை போட்டு நம்ம அந்த இட்லி சட்டியெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதில் பேப்பர் போட்டு நம்ம வைக்கலான்னா அந்த பேப்பரில் இருக்கிற கெமிக்கலும் ஒட்டிருச்சானா என்ன பண்ணுறதுன்னு அப்படியே போட்டு வச்சிட்டோம். அதுக்கப்புறம் பூரியெல்லாம் நான் கொஞ்சம் அம்மா கொஞ்சம் மாறி மாறி சுட்டுட்டு இருந்தோம். சுட்டுட்டு இருக்கும்போது வெளியே என்னமோ டம்ளார் விட்டு, அதாவது டம்ளார் கீழே வருற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. போய் என்னன்னு பார்த்தா ரோசி, நீங்கள் மட்டும் பூரி சுட்டு சாப்பிட்றீங்க எனக்கும் வேணும்னு சொல்லி கதவுக்கிட்ட நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பூரி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டாக ரோசிக்கு தான் போட்டோம். அதுக்கப்புறம் குருமாலாம் ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ரெடி ஆயிடுச்சுன்னு இறக்கி வச்சுட்டு ஆளுக்கு 3 பூரியாக போட்டு சாப்பிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வீட்டு செல்லக்குட்டி இருக்காங்களா குட்டீஸு, வெள்ளையான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் பட்டு, ரோசி, பிளாக்கி, இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு நாங்களும் தூங்குறதுக்கு போயிட்டோம். நான் இடையில ஏதாவது இருந்தால் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, லைக் பண்ணிக்கோங்க.